கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கல்வாரியில் வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே இயேசுவின் நாமத்தினாலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. சிலுவையில் சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே வந்து சேரட்டும் என்று வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். சிலுவை என்கிறதான அந்த வார்த்தையின் ஆங்கில வடிவம் கிராஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிராஸ் என்றால் என்ன? அந்த கிராஸ் நமக்கு எப்படி கல்வாரி சிலுவையிலே நமக்கு ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் நமக்கு தந்து நம்மை அடுத்த ஒரு பரிமாணத்துக்கு நேராக நம்மை கடத்தி விடுகிறது என்று சற்று ஒரு ஆலோசனையாக ஒரு சில வார்த்தைகளை சொல்ல கர்த்தருக்குள்ளே நான் விரும்புகிறேன். ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். சிலுவை என்று சொல்லும்போது எல்லாருக்கும் கண்முன்னே வருகிறது பாடுகள் வேதனைகள் என்கிறதான ஒரு கண்ணோட்டம்தான். அதற்கு மாறாக சிலுவைக்கு ஆங்கிலத்திலே கிராஸ் என்ற வேர்ட் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். கிராஸ் என்று சொல்லும்போது அது கடத்தி விடுதல், கடக்க செய்வது என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கிராஸ் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ரோடு கிராஸ் பண்ணி போகிறோம். இன்னும் நம்மளால் கடக்க முடியாத ஒரு இடம், யாராவது துணையோடு, பெரியவங்களால் முடியாது, அவர்களை விட மேலானவர்கள் ஒரு சில இடங்களிலே உதவி செய்து கடத்தி விடுகிறதை நாம் பார்க்க முடியும். இங்கே கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த ஒரு இடத்திற்கு, அடுத்த ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு, ஒரு ப்ரமோஷனாக கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கடத்தி விடுகிறது தான் கிராஸ். ஆமென், ஹல்லேலூயா. நம்மால் முடியாத ஒன்று, நம்மால் கடக்க முடியாத ஒன்று, நம்மளால் செய்யக்கூடாத ஒன்று, நம்மளால் எந்த நிலையிலும் நாம் தனிமையிலே நம்மளால் செய்ய முடியாத ஒன்று, நம்மளால் கடக்க முடியாத ஒன்று, நாம் நினைத்து பார்க்க முடியாத ஒன்று, அதை நம்மை செய்ய வைக்கிறது தான் இந்த சிலுவை, இந்த கிராஸ். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது இந்த கிராஸ் நம்மை கடத்தி விடுகிறது. எப்படி நம்மை இது கடத்தி விடுகிறது? ஏதோ ஒரு காரியம் நம்மளால் செய்ய முடியாது, ஆனால் நாம் கண்டிப்பாக அதை செய்ய வேண்டும். நமக்கு செய்யக்கூடிய திராணி இல்லை. திராணி இல்லாத இடத்துல நம்மை இது கடத்தி விடுகிறது. ஹல்லேலூயா. இந்த கிராஸ் நம்மை கடத்தி விடுகிறது. அது மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியலை. இப்படி இந்த மனுஷனுக்கு நாளைக்கு இந்த இடத்துல இவ்வளவு காரியங்கள் எனக்கு இருக்கிறது, எப்படி நான் அந்த இடத்துல போய் நிற்பேன் என்று பரிதபிக்கிற அநேகரை நம்மால் பார்க்க முடியும். ஒருவேளை பண தேவைகளாக இருக்கலாம், கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்தில் இன்னொருத்தரை நாம் போய் சந்திக்க வேண்டும் என்கிறதான ஒரு சூழ்நிலை கட்டாயம் நமக்கு வரும்போது நம்மால் போய் சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை, நான் எப்படி போவேன் என்று அங்கலாய்த்து ஏங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் அந்த இடத்திலே நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை அவர் நமக்கு முன்பாக வந்து நமக்காக செய்து அந்த இடத்திலே நம்மை கொண்டு நிறுத்தி அந்த காரியத்திலே நம்மை வெற்றி அடைய செய்கிறது தான் கிராஸ். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் சிலுவையின் மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் சிலுவையின் மேன்மை. நம்மால் செய்யக்கூடாத ஒன்று, அது எதாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், எந்த விஷயமாக இருந்தாலும் நம்மை கடக்க முடியாத ஒன்றை கடக்க செய்வது தான் இந்த கிராஸ். தாங்க முடியாத வேதனைகள், பலவீனங்கள், அது மாத்திரமல்ல போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம்மளால் இதை நம்ம சுய பலத்தினால் இதை என்ன செய்ய முடியாது, தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை தாண்ட வைக்கிறது தான் இந்த கிராஸ், இந்த சிலுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட அனுபவங்களாக இருந்தாலும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னால் செய்ய முடியாதது, தன்னால் செய்யக்கூடாத ஒன்றை செய்து முடிக்க வைக்கிறது தான் இந்த கிராஸ். அது நம்மை கடத்தி விடுகிறது. அது எப்படி நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது என்றால், கல்வாரி சிலுவையிலே இயேசு சம்பாதித்த அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாக நம்மை இந்த கிராஸ் கடத்தி விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இது நம்ம எப்படிப்பட்ட எந்தெந்த காரியங்களில் நம்மை கடத்துகிறது என்றால், வேத வசனத்தின்படி அநேக வசனங்களை நான் எடுக்க விரும்பவில்லை, எல்லாருக்குமே தெரிந்த விஷயம்.
பாவத்திலிருந்து நம்மை கடத்தி விடுகிறது. அல்லேலூயா. பாவத்திலிருந்து நம்மை கடத்தி கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, இந்த பக்கம் பாவம், அந்த பக்கம் பரிசுத்தம். இந்த பாவத்திலிருந்து நம்மளால் தாண்ட முடியாது. அப்போது அங்கே ஒரு கிராஸ் வருகிறது. அந்த கிராஸ், அந்த சிலுவை நம்மை கடத்தி பரிசுத்தத்திற்கு நேராக கொண்டு போகிறது. அது மாத்திரமல்ல, நாம் அநேக காரியங்களில் மீறுதல்கள், அக்கிரமங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும் போது, நம்மளால் இதை சொந்தமாக என்னால் இதை விட முடியாது, இந்த பாவம், இந்த மீறுதல், இந்த அக்கிரமம் என்னால் விட முடியாது என்று நம்ம ஏங்கி நிற்கிறதான் அந்த சூழ்நிலையிலே நமக்காக வருகிறது தான் கிராஸ். அது நம்மை அப்படியே கடக்க பண்ணி அடுத்த பக்கத்திலே, அடுத்த பரிணாமத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போய் விடுகிறது. அதுதான் இயேசுவின் சிலுவை. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயம் என்னால் முடியல, என்னால் இது செய்ய முடியல என்று தவித்து இந்த கரையில் நின்றுட்டு, அந்த கரைக்கு எனக்கு போகணும், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம், அதுக்கு என்னால் தாண்ட முடியலை என்று நீங்கள் கலங்கி நிற்கும்போது அந்த இடத்திலே உங்களுக்கு உதவியாக வருவது தான் சிலுவை, கிராஸ். அது உங்களை அப்படியே கடத்தி எந்த இடத்துல நீங்கள் போய் நிற்கணுமோ, எந்த மனிதனுக்கு முன்னாக நிற்கணுமோ, எந்த சூழ்நிலையில் நிற்க வேண்டுமோ, எப்பேற்பட்ட இடத்துல இருக்க வேண்டுமோ, அந்த இடத்திலே உங்களை கடத்தி கொண்டு போய் ஒரு உன்னதமான அனுபவத்தை தருகிறது தான் இந்த சிலுவை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சிலுவையிலே இயேசு இந்த சிலுவையிலே தொங்கும்போது, சிலுவையில் அறையப்பட்ட நேரத்தில் மிக முக்கியமாக 3 நேரங்கள், 3 மணித்துளிகளை அங்கே விசேஷமாக குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. 3 விசேஷமான மணித்துளிகள். ஒன்று எல்லாருக்கும் தெரியும், 3ஆம் மணி வேளை, இன்னொன்று 6ஆம் மணி வேளை, இன்னொன்று 9ஆம் மணி வேளை. ஆமென். அல்லேலூயா. 3ஆம் மணி வேளைக்கு ஒரு விசேஷம் இருக்கிறது வேதாகமத்திலே. இயேசு சிலுவையிலே தொங்கின போது 6ஆம் மணி நேரத்திலே ஒரு விசேஷம் இருக்கிறது, 9ஆம் மணி நேரம். இந்த 3 மணி நேரங்களை சொன்னால் எல்லா பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். இயேசு கல்வாரி சிலுவையிலே பட்ட பாடுகள், அது அவர் என்ன சகித்தார், எந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் கடந்த நாட்களில் ஒரு சில வசனங்கள் மூலமாக ஆவியானவர் என்னோடு கூட வெளிப்படுத்தின, என்னுடைய இருதயத்திலே அவர் என் சிந்தையிலே பிரகாசிப்பித்த ஒரு சில வார்த்தைகள் எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அது உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் என்ற கண்ணோட்டத்திலே அதை நான் உங்களுக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நினைத்து அதை சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதாவது சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். சிலுவையிலே அதற்கு முன்னும் பின்னும் உள்ள கதைகளை நான் சொல்ல விரும்பவில்லை. இயேசு சிலுவையில் அறையப்பட, அவர் சிலுவையிலே நேராக கொண்டு போய் அவரை சிலுவையில் அறைந்த அந்த நேரம், மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாக இருந்தது. அல்லேலூயா. இயேசுவை சிலுவையில் அறைந்ததற்கு ஒரு நேரம் வைத்திருந்திருக்காங்க. ஒரு நேரம், அது மனுஷனால் குறிக்கப்பட்ட ஒரு நேரம் அல்ல, அது பிதாவின் சித்தம். அல்லேலூயா. எப்போ பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும் என்று இருந்ததோ அதே நேரத்தில் மாத்திரமே இயேசு அங்கே பிடிக்கப்படுகிறார். அவர் பலவிதமான பாடுகள், சோதனைகள், வேதனைகளை அனுபவிக்கிறார். அந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே தான் இயேசுவை அவர்கள் சிலுவையிலே அறைகிறார்கள். அல்லேலூயா. அப்போது இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைந்த நேரம் 3ஆம் மணி நேரம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே அவரை சிலுவையில் அறைந்தபோது 3ஆம் மணி வேளையாக இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு இப்போது சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 பக்கமும் 2 கள்ளர்கள். அல்லேலூயா. 2 குற்றவாளிகள், 2 குற்றம் செய்து தண்டிக்கப்படுகிற 2 பேர் 2 பக்கத்திலே, நடுவில் இயேசுமாக இந்த 3ஆம் மணி வேளையிலே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். இயேசு சிலுவையில் அறையப்பட்டவராக அப்படியே காட்சியளிக்கிறார். இந்த 3ஆம் மணி நேரத்திலே வேதாகமத்தில், வேத புஸ்தகத்திலே வேறு என்ன சம்பவங்கள் நடந்திருக்கும் என்று நான் சற்று வேத வசனத்தின் மூலமாக ஆராய்ந்து பார்த்தபோது ஒரு சில வசனங்களை ஆவியானவர் காண்பித்து கொடுத்தார். அந்த வசனங்களை வாசித்து அந்த வசனம் எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்பதை சொல்லி ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே 2, 3 வசனங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அதாவது பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது எல்லாரும் ஒருமனப்பட்டு, சீஷர்கள், ஜனங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக மேல் வீட்டறையிலே கூடி இருந்து ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டவங்களாக கூடி ஜெபிக்கிறாங்க. அப்போது அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? இறங்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல இறங்கின போது அங்கே என்ன சம்பவித்தது என்றால், ஜனங்கள் எல்லாம் பற்பல பாஷைகளை பேச தொடங்கினாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு ஆவி, ஒரு பயங்கர அந்த இடம் அசையும்படியாக ஒரு பலத்த சத்தம் உண்டாகி அந்த இடத்துல பயங்கரமான அபிஷேகத்தின் வல்லமை அங்கே ஊற்றப்படுகிறது.
அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் பற்பல பாஷைகளை பேசத் தொடங்கி அங்கே ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போது இதை பார்த்து கொண்டிருந்த அந்த இடத்துல கூடியிருந்த மற்ற ஜனங்கள் இதெல்லாம் பார்த்து இது சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று அவங்க ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் சொல்லி கொள்கிறத அங்கே நம்மால் பார்க்க முடியும். வசனம் அப்போஸ்தலர் 2:12. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க மதுபானம் குடித்து வெறித்து இருக்கிறாங்க அப்படி என்று பரியாசம் பண்ணவும் ஆரம்பித்தார்கள். அப்போது சிலர் இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். இந்த நேரத்தில் என்ன சம்பவித்தது என்று பார்த்தோம் என்றால், பேதுருவோட 12 அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு எழும்பி நின்று அவர் சத்தமிட்டு உரத்த சத்தமாய் ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாக இருக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. இங்கே 3ஆம் மணி வேளை, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையிலேயும் ஜனங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிறையப்பட்டு பற்பல பாஷைகளை பேசி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த அபிஷேகம் எங்கிருந்து வந்தது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவர் அவர் என்ன சொல்கிறார்? நான் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்து நான் எங்கே போவேன்? பரலோகத்திற்கு போவேன். நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அல்லேலூயா. அவர் தேற்றரவாளனை அனுப்பி இங்கே மேல் வீட்டு அறையிலே கூடியிருந்த ஜனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறார்கள். இந்த ஆசீர்வாதம், இந்த அபிஷேகத்தின் வல்லமை, இந்த தேற்றரவாளன் எப்படி கிடைத்தார் நமக்கு? எப்படி இந்த தேற்றரவாளன் நம்ம ஒவ்வொருவரும் இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம் தேவ ஜனங்களே. இந்த அபிஷேகம், இந்த தேற்றரவாளன், இந்த ஆவியானவரை யார் மூலமாக நமக்கு பிதாவாகிய தேவன் தந்தரலினார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக. ஆமென், அல்லேலூயா. அவர் சிலுவையின் வழியாக பாடுகளை அனுபவித்து பரலோகத்திற்கு சென்றுதான் அந்த தேற்றரவாளனை அவர் அனுப்பினார். அவர் சிலுவையிலே பாடுபட்ட அறைந்த அந்த நேரம் 3ஆம் மணி நேரம். இங்கே ஆவியானவர் ஊற்றப்பட்ட அந்த நேரம் 3ஆம் மணி நேரமாயிருந்தது. ஆமென். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 1 நாம் வாசிக்கும் போது, பரலோக ராஜ்யம் தன் எஜமான் தன்னுடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அவன் அழைத்து கொண்டு வந்து வேலைக்காக அமர்த்துவதை அதற்கு ஒப்புமையாக இயேசு சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அப்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அதிகாலையிலேயே ஜனங்களை வேலைக்காக அமர்த்துகிறார். இன்னும் வேலையாட்கள் தேவைப்படுகிறதான பட்சத்தில் அந்த எஜமான் என்ன செய்கிறார் என்றால், மறுபடியும் அந்த எஜமான் வேலையாட்களை தேடி போகிறதை பார்க்க முடியும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, 3ஆம் மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நின்ற வேறு சிலரை கண்டு, சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எஜமான் திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அனுப்புகிறார். எல்லார்ட்டையும் கூலி பேசி தான் அனுப்புகிறார். நீங்கள் எல்லாம் வேலைக்கு வாங்க, ஒரு பணம், வேலை முடியும் போது உங்களுக்கு ஒரு பணம் தருவேன் என்று வேலைக்கு எஜமானன் திராட்சை தோட்டத்திலே ஆட்களை அனுப்புகிறார். இன்னும் ஆட்கள் அவருக்கு தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானனுடைய தோட்டத்திலே வேலைக்கு இன்னும் ஆட்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். நாம் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறோம் அருமையான தேவ பிள்ளைகளை? ஹல்லேலூயா. எஜமானுடைய தோட்டத்திலே ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு சின்ன வேலை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கிறோமோ, எஜமானன் தேடி வருகிறார். இப்போது கடை தெருவில் வரும்போது சும்மா நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. சும்மா நின்று கொண்டிருந்தார்களாம். எந்த வேலையும் இல்லை, எந்த தொழிலும் இல்லை, சும்மா நிற்கிறாங்க. அவர்களை பார்த்து எஜமான் என்ன சொல்லுகிறார்? நீங்களும் என் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் 3ஆம் மணி வேளையிலே என்று சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 3வது வசனம். 3ஆம் மணி வேளையிலே அந்த எஜமானன் போய் கடை தெருவில் சும்மா நின்றவங்களை எல்லாம் கூட்டிட்டு திராட்சை தோட்டத்திற்கு அனுப்பி விடுகிறார். சும்மா நின்ற மனுஷர்களை கடத்தி விடுகிறார். அவங்களை நீங்கள் சும்மா நின்றது போதும், இனிமேல் நீங்கள் வேலை செய்யுங்க, உங்களுக்கு நான் கூலி தருகிறேன் என்று சொல்லி, திராட்சை தோட்டத்தில் அநேக வேலைகள் இருக்கிறது, இன்னும் நிறைய வேலை இருக்கிறது, எனக்கு வேலை அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த வார்த்தையின்படி எனக்கு வேலை நிறைய இருக்கிறது, நீங்கள் எல்லாம் இங்கே சும்மா இருக்கிறீங்களேப்பா, நீங்கள் போங்க, உங்களுக்கு கூலி தருகிறேன்னு சொல்லி துரிதப்படுத்தி அந்த 3ஆம் மணி வேளையிலே ஜனங்களை, மனிதர்களை அவர் என்ன செய்கிறார்? திராட்சை தோட்டத்திற்கு வேலைக்கு அனுப்புகிறார். பிரியமான தேவ ஜனங்களை, இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஹல்லேலூயா. 3ஆம் மணி வேளையிலே 6ஆம்
8ஆம் மணி வேளை, 9ஆம் மணி வேளை எல்லா நேரங்களும் கடத்தி விட்டுட்டு இருக்கிறோமா? இல்லை, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எஜமானன் வந்து நம்மை கூப்பிடும்போது ஏதோ ஒரு வேலை, எஜமானுடைய தோட்டத்தில் ஒரு வேலை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் சித்தமுள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்மை அர்ப்பணிக்க நம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக எஜமானனுடைய தோட்டத்திலே நம்மை அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. கடைசியில் அவர் கூலியையும் தருவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் மணி வேளையிலே அடிக்கப்பட்ட இயேசு, அவர் சிலுவையிலே 3ஆம் மணி வேளையில் அடிக்கப்பட்டாலும் வேத வசனத்திலே நாம் 3ஆம் மணி வேளையிலே பார்க்கும்போது அவர் என்னென்ன சிலுவைக்கு போகிறதற்கு முன்னதாக இயேசு 3.5 வருஷங்கள் என்னென்ன ஊழியங்கள் செய்தாரோ அதே ஊழியங்களை சீஷர்கள் மூலமாக அவர் இங்கே உலகத்திலே நிறைவேற்றுகிறதை பார்க்க முடியும். சீஷர்களை நிறைவேற்றுகிறார்கள் என்றால் அவருடைய இரத்தத்தினால, அவருடைய சொந்த இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இயேசுவின் விருப்பம், அவருடைய ஏக்கம், அவருடைய வாஞ்சை, அவர் என்னத்தை செய்ய நம்மள எதை அவர் விரும்புகிறாரோ அதை செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எஜமானுடைய தோட்டத்திலே வேலை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அந்த 3ஆம் மணி வேளையிலே அவர் அந்த ஜனங்களை அனுப்பிவிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் ஆயத்தமாக உடனே போனாங்க. எஜமானுடைய சத்தத்தை கேட்ட உடனே அந்த ஜனங்கள் போனார்கள். இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்போம் என்றால் நாம் அந்த எஜமானுடைய தோட்டத்திலே வேலை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படி அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்தால் மாத்திரமே கல்வாரி சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இயேசு நமக்காக அவர் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக 6ஆம் மணி வேளை. ஹல்லேலூயா. 6ஆம் மணி வேளையிலே என்ன நடந்தது என்று நாம் வசனத்திலே பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 39வது வசனம் 40வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவரை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாக இருந்த தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதனுடைய 44வது வசனம் லூக்கா 23:44. அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி நேரமாயிருந்தது. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது 6ஆம் மணி நேரத்தில் இயேசு இங்கே செய்த ஒரு பெரிய ஒரு மகத்துவமான கிரியை என்னவென்றால் ஒரு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அவரும் வேதனை நடுவில் இருக்கிறார். வேதனை சரீரம் முழுவதும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சிரசிலே முள்முடி அணிந்தவராக அவருடைய சிரசிலிருந்து இரத்தம் அப்படியே அவருடைய சரீரம் முழுவதும் அப்படியாக பாய்ந்து ஓடுகிறது. 2 கைகளை அசைக்க முடியாது, கால்களை அசைக்க முடியாது. அந்த நேரத்தில் இயேசு எவ்வளவு வேதனையான நேரத்தில் கூட அவர் அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு கடைசி நேரத்தில் வர இயேசு ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை அளிப்பதற்கு அவர் எவ்வளவு வாஞ்சையா எவ்வளவு தாகமாக இருக்கிறார் என்பதை நம்மால் அதில் புரிந்து கொள்ள முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கடைசி நேரத்தில் கூட ஒரு மனுஷனை அவர் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்துகிறதை பார்க்க முடியும். ரட்சிப்பு மாத்திரமல்ல, அவனுக்கு ஒரு மீட்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவன் இகழ்கிறான், மற்றவன் சொல்லுகிறான், ஐயோ நம்ம நியாயப்படி நம்ம குற்றம் செய்கிறோம், நம்ம செய்த குற்றத்துக்காக தான் நம்ம தண்டிக்கப்படுகிறோப்பா, நீ ஏன் இப்படி சொல்கிற அப்படி என்று சொல்லி மற்றவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரிகிறது, அவனுக்குள்ள ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் ராஜ்யத்தில் வருவார் என்பது அவனுக்கு தெரிகிறது. அவன் சொல்லுவான், உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை கொஞ்சம் நினைச்சு கொள்வீங்களாப்பா, என்ன கொஞ்சம் நினைச்சு கொள்வீங்களா? உடனே இயேசு அவன் பக்கமாய் திரும்பி அந்த வேதனை நடுவிலும் அந்த கொடூரமான வலி, தாங்க முடியாத வேதனை, அவமானங்கள், நிந்தைகள், எல்லா பாடுகள் மத்தியில் அசைய முடியாத ஒரு நிலைமை, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற அந்த நிலைமையிலே இயேசு அவனுக்கு அந்த ரட்சிப்பை அருளி அந்த மகாபரிய சிலாக்கியத்தை இன்று என்னுடனே கூட நீ பரதீசியில் இருப்பாய் என்று சொல்கிறார். அந்த நேரம் 6ஆம் மணி நேரமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 6ஆம் மணி நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு ரட்சிப்பை அருளி செய்தார். ஹல்லேலூயா. ரட்சிப்பை மாத்திரமா இல்லை, அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்காரக்கூடிய
வரக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு மீட்பை கர்த்தர் கொடுக்க. இன்று நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். இன்றைக்கு நான் மரித்து பரதேசுக்கு போவேன், அதே மாதிரி நீயும் மரித்து என்னோட கூட வருவாய். எவ்வளவு பெரிய சிலாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். அன்பான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது எஜமானன் திராட்சை தோட்டத்துக்கு 6ஆம் மணி நேரம் திருப்பி அவர் போகிறார். ரோட்ல சந்தியில் எங்கேயாவது யாராவது சும்மா நிற்கிறாங்களா, வேலை வெட்டி இல்லாமல் யாராவது நிற்கிறாங்களா? எஜமானன் அலைந்து கொண்டே இருக்கிறார். யார் எனது காரியமாய் போவான், யார் எனக்கு வேலை செய்வான் என்று எஜமானன் அலைந்து 6ஆம் மணி நேரத்திலேயும் அவர் போகிறார். 6ஆம் மணி நேரத்திலேயும் கொஞ்சம் பேர் சும்மா இருக்கிறாங்க, கடை தெருவில் நிற்கிறாங்க, சும்மா நிற்கிறாங்க, வேலை இல்லாமல். அவங்களையும் அழைத்து கொண்டு திராட்சை தோட்டத்திலே வேலைக்கு அமர்த்துகிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களும் போய் வேலை செய்கிறார்கள். அந்த எஜமானனுடைய வாஞ்சை, எஜமானனுடைய தாகம் எப்படி இருக்கிறது? எப்படியாவது தோட்டத்திலே வேலை செய்ய வேண்டிய எஜமானன் அவர் விரும்புகிறது ஒன்றே ஒன்று, அவருடைய தோட்டத்திலே நாம் வேலையாட்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, கொத்தி எரு போடுகிறதாக இருந்தாலும் சரி, தண்ணீர் பாய்ச்சுகிறதாக இருந்தாலும் சரி, நடுகிறதாக இருந்தாலும் சரி, களை பிடுங்குகிறதாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஜெபிக்கிறதாக இருந்தாலும் சரி, சுவிசேஷம் அறிவிக்கிறதாக இருந்தாலும் சரி, தான தர்மம் பண்ணுகிறதாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு வேலை, புத்தி சொல்கிறதாக இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்காக ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணுகிறது, ஜெபிக்கிறது, எப்பேற்பட்ட ஒரு ஊழியமாக இருந்தாலும் எஜமானுடைய தோட்டத்திலே நாம் வேலை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் தேடி அலைகிறார். ஹல்லேலூயா. இங்கே 6ஆம் மணி நேரத்திலே ஒரு ரட்சிப்பையும் ஒரு மீட்பையும் கொடுத்த கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் ஓமையாக சொல்லும்போது அந்த 6ஆம் மணி நேரத்திலேயும் ஜனங்களை அவர் அழைத்து கொண்டு திராட்சை தோட்டத்திலே வேலைக்கு அமர்த்துகிறார். ஹல்லேலூயா. அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நன்மைகள் ஒரு மனிதனை அந்த இடத்திலிருந்து, பாவத்தில் இருந்த ஒரு மனிதனை கடத்தி அப்படியாக பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. ஹல்லேலூயா. இதுதான் கிராஸ். ஹல்லேலூயா. கிராஸ் பண்ணுகிறது. அவன் பாவத்தின் நிமித்தம் தான் அடிக்கப்பட்டிருக்கிறார். இப்போ பாவத்தில் தான் அவன் அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இந்த கிராஸ், இந்த சிலுவை அவனை அப்படியாக கடத்தி விடுகிறது. எங்கே கடத்தி விடுகிறது? பரலோகத்திற்கு நேராக கடத்தி விடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அருமையான தேவ பிள்ளைகளே? ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தாலும் ஒரு மனஸ்தாபத்தோடு கர்த்தரிடத்தில் வருவோம் என்றால் அது எந்த நேரமாக இருக்கலாம், அது 3ஆம் மணி நேரமாக இருக்கலாம், 6ஆம் மணி நேரமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த சமயமாக இருக்கலாம், எந்த நேரத்திலும் கர்த்தர் ரட்சிப்பை அருளுவதற்கு அவர் வாஞ்சை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வேதனை நேரத்திலும், அவருடைய கடைசி அந்த நேரத்தில் கூட ஒரு மனுஷனை அவர் கடத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. சிலுவையின் மூலமாக அவர் கடத்தி பரலோகத்துக்கு நேராக அனுப்புவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது 6ஆம் மணி நேரமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம், ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் அதனுடைய 6, 7, 8 கீழே நாம் வாசிக்கும்போது, இயேசு அங்கே ஒரு யாக்கோபுடைய கிணறண்டையிலே இயேசு பிரயாணத்தினால ரொம்ப களைப்படைந்து தாகமடைந்தவராய் அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 6ஆம் மணி நேரத்திலே இயேசு வந்து உட்கார்ந்திருக்கிறதாக வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே, இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே, யாக்கோபுடைய கிணற்றின் அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ இயேசு நடந்து ஊழியம் செய்து ரொம்ப கஷ்டப்பட்டு தண்ணி தாகமாக களைப்படைந்தவராக அந்த யாக்கோபுடைய கிணற்றுக்கு அருகிலே, அந்த கிணற்றின் கரையிலே அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். தாகத்தோடு, வாஞ்சியோடு உட்கார்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சரீர பிரகாரமாக தாகம் எடுத்தது உண்மைதான், களைப்படைந்தது உண்மைதான். ஆனால் அவருக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய தாகமும் அங்கே காணப்படுகிறது. அங்கே ஒரு சமாரியா ஸ்திரீ வருகிறாள். ஹல்லேலூயா. அவள் குடத்தை கொண்டு தண்ணீர் எடுப்பதற்காக வருகிறாள். அவள் வரும்போது ஆண்டவர் கேட்கிறார், தாகத்துக்கு தாமா, எனக்கு தாகமாக இருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொட அப்படின்னு கேட்குறார். இயேசு கேட்டவுடன் அவள் சொல்கிறார், நீர் ஒரு யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரியா என்னிடத்தில் நீர் எப்படி கேட்க முடியும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் யாருன்னு நீ அறிஞ்சிருந்தா எனக்கிட்டேயே நீ தண்ணீரை கேட்டிருப்ப. நான் உனக்கு தாகம் எடுக்காத அளவுக்கு உனக்கு ஜீவ தண்ணீரை தருவேன். அது கீழே வசனங்களை நீங்கள் வீடுகளிலே வாசித்துக் கொள்ளுங்கள், உனக்கு தருவேனே என்று சொன்ன உடனே உடனே கேட்குறா, ஆண்டவரே அப்படியானால் எனக்கு அந்த தண்ணீரை ஒருபோதும் தாகம் வராதபடிக்கு எனக்கு அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் தாங்கலை அப்படின்னு அவள் கேட்குறா. ஹல்லேலூயா. ஆண்டவரை உடனே என்ன சொல்கிறார்? அவளுடைய பாவத்தை அந்த இடத்துல ஆண்டவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஒரு பரிசுத்தமான தெய்வம் ஒரு மனுஷன் பாவத்தில் இருக்கிறதை அவர் விரும்பவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உண்மையிலே தாகத்தில் தான் இருந்தார், அந்த இடத்துல தண்ணி தாகத்தில் தான் இருந்தார். ஆனால் அவருடைய இருதயத்திலே, அவருடைய
அவருடைய இருதயத்தின் ஆழத்திலே ஒரு தாகம் இருக்கிறது. எப்படியாவது இந்த இடத்தில் வருகிறதான அந்த ஸ்திரீயை நான் என்ன செய்ய வேண்டும், பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்கிறது ஒரு தாகம் அந்த 6ஆம் மணி நேரத்தில் இயேசுவுக்குள்ளாகி இருந்தது. ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட அந்த 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 குற்றவாளியையும் அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் என்ன செய்தார், வாஞ்சியோடு தாகத்தோடு அவனை கடத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து அவனை விடுவித்து அந்த பரலோக மேன்மையை கொடுத்த கர்த்தர் இங்கே சமாரியா ஸ்திரியை சந்திக்கிறார். அவளிடத்தை அவன் புருஷனை கூட்டிட்டு வாமா. அவள் சொல்கிறா, எனக்கு புருஷன் இல்லையே. ஆண்டவர் அவளுடைய எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துகிறார். உனக்கு 5 புருஷர்கள் இருந்தாங்க, இப்போ இருக்கிறவன் புருஷன் இல்லை அப்படி என்று சொன்ன உடனே, நீ உண்மையதான் சொன்னான்னு சொன்ன உடனே அவள் தீர்க்கதரிசி என்று அப்படியே விழுகிறாள். அவளுடைய பாவத்தை அவளுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். இப்போ ஒரு மனுஷன் ஆண்டுடைய சமூகத்தில், நம்ம யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆண்டுடைய சமூகத்திலே போய் நிற்கும்போது யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று நாம் நம்மை நீதிகரித்து கொள்ளலாம். ஆனால் கர்த்தருக்கு மறைவாக ஒன்றுமில்லை. ஒரு மனுஷனுடைய அந்தரங்கம், ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் ஆழத்துக்கு என்ன இருக்கிறது என்பது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். வெளிப்பிரகாரமான எந்த மனுஷனையும் யாராலும் ஒரு பாவி என்று தீர்க்க முடியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அந்த பாவத்தில் இருந்த அந்த சகோதரியுடைய பாவத்தை அவளுக்கு சுட்டி காட்டி அவளை மனம் திரும்ப வைத்து அவளை ஒரு தேவனுடைய பிள்ளையாக மாற்றினார். அந்த நேரம் 6ஆம் மணி நேரமாக இருந்தது. ஹல்லேலூயா. அவள் ஊரில் போய் அத்தனை பேரையும் கூட்டிட்டு வருகிறார். அவளுக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துகிறார்? அவரை மேசியா என்று அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே கிறிஸ்து என்கிற மேசியா என்பதை அந்த சமாரியா ஸ்திரீக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அந்த நேரம் 6ஆம் மணி நேரமாக இருந்தது. ஹல்லேலூயா. இயேசு தாகமடைந்தது உண்மைதான். ஹல்லேலூயா. அந்த சரீர பிரகாரமான தாகம், அவருடைய அந்த களைப்பை விடவும் அவருக்கு அந்த ஆவிக்குரிய தாகம் மிக அதிகமாக இருந்தபடியினால அந்த சகோதரியை அவர் ரட்சிக்கிறார். பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஆசீர்வாதம், அந்த கிராஸ் என்று சொல்லும்போது அந்த வேர்டு ரொம்ப ஆச்சரியமான வேர்டு. கிராஸ், அது கடத்தி கொண்டு போகிறது, பாவத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறது. அது விடுவிக்கிற வார்த்தை, விடுவிக்கிறது அந்த கிராஸ். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று வேத புஸ்தகம் சொல்லுகிறது. அவள் அதை அறிக்கையிட்டால், முதல்ல அவள் இல்லைன்னு சொன்னாலும் மறுபடியும் இயேசுனிடத்திலே அவள் இயேசுவுக்கு முன்னாக எதையும் நம்மளால் மறைக்க முடியாது, இயேசுவுக்கு முன்னாக எதையும் நம்மளால் ஒழிக்க முடியாது. சகலம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அவரிடத்தில் அறிக்கையிட்டால், அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் என்றால் நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா. நம்மை அந்த இடத்திலிருந்து அவர் கடத்தி கிராஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு, அடுத்த கட்டத்திற்காக நம்மை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னுமாக நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரம் அதனுடைய 9-10 வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததை நம்மால் வேத புஸ்தகத்திலே பார்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 9-10 வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, பேதுரு, அவனுடைய 2வது பாகம், பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அடுத்த வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, அவன் என்ன செய்தான், அவனுக்கு பசியாக இருந்து அங்கே ஆகாரம் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்க நேரத்தில் ஞான திருஷ்டி அடைந்து அவன் தரிசனத்தை பார்க்கிறதை பார்க்க முடியும். அந்த தரிசனம் என்னுடைய சப்ஜெக்ட் அல்ல, அதனால நான் அதை விட்டு விடுகிறேன். அப்போ 6ஆம் மணி நேரத்தில் இங்கே பேதுரு ஜெபம் பண்ணுவதற்காக ஆயத்தமாகிறான். ஒரு தேவ பிள்ளை இந்த 6ஆம் மணி நேரத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, ஆண்டுடைய சீஷனாகிய பேதுரு ஜெபிக்கிறவராக. ஏனென்றால் இயேசுவினிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள் தான் சீஷர்கள். ஹல்லேலூயா. இயேசுவினிடத்தில் எல்லாம் அப்படியே கற்றுக்கொண்டவர்கள் தான் சீஷர்கள். இந்த பேதுரு ஜெபிப்பதற்காக இருக்கிற நேரத்திலே அவனுக்கு ஞான திருஷ்டி அடைந்து அவன் தரிசனங்களை காண்கிறான். அப்போது ஒரு தேவ பிள்ளை 6ஆம் மணி நேரத்திலே தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு சில மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற நேரமாக கூட இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. தரிசனங்களை காண்கிற, தரிசனங்களை கர்த்தர் காட்டி கொடுக்கிற ஒரு நேரமாக ஆண்டவர் தேவ பிள்ளைகளுக்கு அந்த நேரத்தை நியமித்திருக்கிறார். பேதுரு இங்கே தரிசனங்களை பார்க்கிறான். அது மாதிரி ஒரு கர்த்தருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த நேரத்தில், இந்த மணி நேரத்தில் நாம் ஜெபிக்கிற அந்த நேரத்தில், அந்த எந்த நேரம் நாம் ஜெபித்தாலும் கர்த்தர் நம்மோடு பேசுவார், நம்மோடு இடைப்படுவார். ஆனால் பர்டிகுலராக இந்த நேரத்தை இங்கே வேதத்திலே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்றால் அது ஒரு விசேஷமான நேரம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் பேதுரு ஞான திருஷ்டி அடைந்து அவன் இருக்கிற நிலைமையிலிருந்து இன்னொரு பரிணாமத்திற்குள்ளாக அவன் கடத்தி விடப்படுகிறான். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள், இயேசு சிலுவையின் மரணத்தில் பட்ட பாடுகளினால பேதுருவுக்கானாலும் சரி, நமக்கானாலும் சரி, சீஷர்களுக்கானாலும் சரி, எல்லா ஜனங்களுக்கும், சகல ஜனங்களுக்கும், உலகத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் அந்த பரலோகத்தின் மேன்மை, அந்த ஆசீர்வாதங்கள், சிலுவையிலே ஆண்டவர் வேதனைப்பட்டு சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அத்தனையும் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கிடைக்கும்படி கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. ஆகவே பேதுரு அதாவது ஜெபம் பண்ணி ஞான திருஷ்டி அடைந்து தரிசனங்களை பெற்றுக்கொண்ட நேரம் இந்த 6ஆம் மணி வேளையாக இருந்தது. அல்லேலூயா. அதே மாதிரி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 6ஆம் மணி நேரத்திலேயும் இங்கே என்ன செய்கிறாங்கன்னா, தோட்டத்திலே எஜமானன் என்ன செய்கிறார், ஜனங்களை கூட்டிக் கொண்டு வந்து வேலைக்கு அமர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் யார் உண்டு, இன்னும் யார் சும்மா இருக்கிறது, இன்னும் வேலை இல்லாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்களையெல்லாம் எஜமானுடைய தோட்டத்திலே அவர் வேலைக்காக அமர்த்துவதை நாம் பார்க்க முடிகிறது. 6ஆம் மணி 3ஆம் மணி நேரத்திலும் வேலைக்கு அமர்த்துகிறார், 6ஆம் மணி நேரத்திலும் வேலைக்கு அமர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குறிப்பிட்ட அந்த நேரங்களை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அது மிகவும் ஆசீர்வாதமான நேரம். அது மிகவும் மிகவும் இயேசு கல்வாரி சிலுவையிலே அந்த 3 மணி நேரங்களை அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறார் என்றால் இது மிகவும் மிகவும் பிரயோஜனமாக மிகவும் ஒரு ஆசீர்வாதமான நேரம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அடுத்தபடியாக 3ஆவதாக 9ஆம் மணி நேரம். ஹல்லேலூயா. இந்த 9ஆம் மணி நேரத்தோட இங்கே எல்லாம் முடிந்து சிலுவையிலே எல்லாம் முடிந்து விடுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விடுகிறதான அந்த நேரம் 9ஆம் மணி நேரமாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27வது அதிகாரம் அதனுடைய 46வது வசனம் மற்றும் அதனுடைய 50வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. அதனுடைய 50வது வசனம், இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு 9ஆம் மணி நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அந்த நேரம் 9ஆம் மணி நேரமாக இருந்தது. அந்த நேரத்தில் இயேசு ஜீவனை விட்டார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கைகளுக்கும் 2 ஆணிகள், கால்களில் ஆணிகள், சிரசிலே முள்முடி. அவரை பார்க்கக்கூடிய அந்த ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவ்வளவு வேதனைகள் மத்தியில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கிறார். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு மிகுந்த சத்தமிட்டு தன் ஜீவனை விட்டார். இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அந்த நேரம் 9ஆம் மணி நேரமாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 9ஆம் மணி நேரத்தில் இன்னும் பரிசுத்த வேதாகமத்தில் என்னென்ன காரியங்களை பரிசுத்தவான்கள் சீஷர்கள் செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கும்போது நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது பேதுருவும் யோவானும் ஜப ஆலயத்துக்கு போகிறாங்க. அது எந்த நேரம் என்று சொல்லும்போது ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அந்த ஜப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவான் அங்கே போகும்போது தாயின் வயிற்றிலிருந்தே சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அங்கே பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. அங்கே வாசல் அண்டையிலே அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசலண்டையிலே அவன் பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். பேதுருவையும் யோவானை பார்த்தபோது அந்த வசனங்களை வீடுகளிலே நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்கள். பேதுருவையும் யோவானை அவன் நோக்கி பார்த்து ஏதாவது பிச்சை கிடைக்கும் என்று அவனை நோக்கி பார்க்குறாங்க. நோக்கி பார்த்த உடனே பேதுருவையும் யோவானை சொல்கிறாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடைய கூட தேவாலயத்திற்குள் பிரவேசம். இங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. 9ஆம் மணி நேரத்திலே ஜப ஆலயத்திற்கு வெளியே அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல் அண்டையிலே பிறவியாய் சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். அவனுக்கு அந்த நேரத்தில் தேவை யாராவது கொஞ்சம் காசு தருவாங்களா, யாராவது கொஞ்சம் சாப்பாடு தருவாங்களா, அதை மாத்திரம் தான் அவன் எண்ணி நோக்கி பார்த்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் அங்கே வருகிறாங்க. பேதுருவும் யோவானும் அந்த 9ஆம் மணி நேரம் ஜெப வேளையாகி 9ஆம் மணி நேரத்திலே ஆலயத்திற்குள்ளே பிரவேசிப்பதற்காக வரும்போது ஆலயத்திற்கு வெளியே ஒருவன் பிச்சை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு அதை பார்த்துவிட்டு சும்மா போக முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய குரு இயேசு அற்புதங்களை செய்கிறவர், இயேசு அடையாளங்களை செய்கிறவர், இயேசு நோயாளிகளை சொஸ்தமாக்குற இதெல்லாம் சிலுவையிலே இந்த ஆசீர்வாதங்களை இயேசு சம்பாதித்து வைத்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்கள் இந்த அபிஷேகம் இந்த தேவ பிள்ளைகள் மேல் இருந்தபடியால் இவர்கள் அவனை நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட, வெள்ளியும் பொண்ணு எல்லாம் எங்களிடத்தில் இல்லைப்பா, எங்களுக்கு இயேசு வெள்ளியும் பொண்ணு எல்லாம் ஒன்றுமே தரல, எங்களுக்கு கிருபையை தந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர் வைத்த அடிச்சுவடு அவருடைய மாதிரியை பின்பற்றி வந்து அவருடைய பிள்ளைகளாகிய சீஷர்களுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். அந்த பலனோடு எழுப்பி விடுறாங்க. அவன் துள்ளி குதித்து அவர்களுடைய கூட ஆலயத்திற்குள்ளே போனான் என்று நாம் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. அவனுடைய கால்களும் கரடுகளும் பலனடைந்தது. அவன் நினைத்து ஏதாவது கிடைக்கும் என்று தான் அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தேவை ஏதோ கொஞ்சம் காசு. ஆனால்
ஆனால் கர்த்தர் அவன் மேல் வைத்திருக்கிற திட்டம் வேறு. அல்லேலூயா. நம்ம நினைப்போம் நமக்கு ஏதோ கொஞ்சம் போதும் என்று. அல்லேலூயா. அது அல்ல. அல்லேலூயா. அவனுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். அந்த இடத்திலே ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள் முகாந்தரமாக பேதுருவும் யோவான் அந்த இடத்திலே அவனை தூக்கி விடுகிறாங்க. வலது கரத்தை பிடித்து விசுவாசத்தோடு தூக்கி விடுகிறாங்க. அவன் எழும்பி நடக்கிறான். எவ்வளவு பெரிய அற்புதம்! இந்த அற்புதம் நடக்கிறது 9ஆம் மணி வேளையா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எதிர்பார்த்திருக்கிறது ஒன்று. நாம் இவ்வளவுதான், என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும், இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாது என்று நாம் தயங்கி நிற்கிற அந்த வேளையிலே அந்த கிராஸ் நம்மை அப்படியே கடத்தி விடுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்படியே இன்னொரு பரிணாமத்திற்கு நம்மை கடத்தி விடுகிறது. பேதுரு யோவானிடத்தில் அவன் எதிர்பார்த்தது கொஞ்சம், ஆனால் அவனுக்கு நிரந்தரமான ஒரு சுகம், நிரந்தரமான ஒரு அற்புதம் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இதைவிட பெரிய ஆச்சரியம் வேறு எதுவும் இல்லை, இதைவிட பெரிய ஆசீர்வாதம் வேறு எதுவும் இல்லை. இது 9ஆம் மணி வேளையா இருந்தது. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல அல்ல, இங்கே இன்னும் நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்திலே நாம் வாசிக்கும்போது 9ஆம் மணி நேரத்திலே கொர்நேலியு வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவன் உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது அங்கே தேவ தூதன் போய் நிற்கிறார். அல்லேலூயா. அங்கே ஒரு 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 மனிதனை அவன் தரிசிக்கிறார், தேவனை அவன் தரிசிக்கிறார், அல்லது தேவ தூதனை அவன் தரிசிக்கிறார். அவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்றால், அந்த 10வது அதிகாரம் பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு. அல்லேலூயா. இங்கே 9ஆம் மணி வேளையிலே, இந்த ஜெப வேளையிலே, அல்லேலூயா, இவன் இங்கே தரிசனத்தை பார்க்கிறான். ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் இருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஏதோ ஒரு விஷயத்திற்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபத்திலும் உபவாசத்திலும் வீற்று தரித்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு தூதனை அனுப்புவார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோட முடிந்து விட்டது, இதோட எல்லாம் தீர்ந்து விட்டது என்று நினைக்கிற ஒரு இடத்திலே கல்வாரி சிலுவையிலே இயேசு எல்லாவற்றையும் முடித்து நமக்கு ஒரு ஆரம்பத்தை அவர் துவக்கி வைத்திருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து, எல்லா வேதனைகளையும் அவர் சுமந்து தீர்த்து முடித்து நமக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை அப்படியாக கிராஸ் பண்ணி நம்மை அப்படியே கடத்தி இன்னொரு ஆசீர்வாதத்திற்கு நேராக, இன்னொரு ப்ரமோஷனுக்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது தான் கிராஸ், சிலுவை. ஆமென். அல்லேலூயா. கொர்நேலியு இங்கு ஜெபித்து கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு தேவ தூதன் வந்து நின்று அவனுக்கு பிரத்யட்சமாய் தரிசனமாய் என்ன சொல்கிறான் என்றால், அவனை உற்று பார்த்து 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இதைவிட பெரிய ஆசீர்வாதம் ஒரு தேவ பிள்ளைக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் பண்ணுகிற தான தர்மங்கள், நாம் பண்ணுகிற உபவாசங்கள், இதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாய், கர்த்தருக்கு பிரீதியாக அவருடைய சமூகத்தை எட்டி இருந்தால் மாத்திரமே நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதெல்லாம் தடைப்பட்டு இருக்கும் என்றால் எந்த ஆசீர்வாதங்களை நாம் பார்க்க முடியாது. அல்லேலூயா. இங்கே கொர்நேலியுவை ஒரு தேவதூதன் வந்து தேவதூதன் வந்து பிரத்யட்சமாய்னா நேரடியாக பார்க்கும்போது இவன் பயந்து, உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்கிறார். பார்த்தவன் ஆண்டவரே என்ன என்கிறார். ஐயோ, என்ன நடக்க போகுதோ அப்படி என்று அவன் பயந்து என்ன என்கிறார். உடனே அவர் என்ன சொல்கிறார்னா, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. அல்லேலூயா. 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 இங்கே 9ஆம் மணி நேரத்தில் இங்கே கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அந்த நேரத்தில் கர்த்தர் பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி சொல்கிறார், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வேண்டுதல், உன்னுடைய தான தர்மங்கள், நீ ஜனங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுறியோ எல்லாம் என் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது. நான் அதை நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நினைத்தால் அது ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய தர்மங்கள், நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய வேண்டுதல்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய உபவாசங்கள் கர்த்தருக்கு பிரீதியாக அவர் சமூகத்திலே அவருக்கு நினைவாக நினைப்பூட்டுதலாக போய் எட்டும் என்றார். அந்த எட்டுகிற நேரம் 9ஆம் மணி நேரத்திலே இங்கே கொர்நேலியுடைய ஜெபமும் அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் கர்த்தர் அவனை நினைக்கிறார். எல்லாம் இங்கிருந்து தூதர்கள் அவனுடைய ஜெபங்கள் எல்லாம் தூபமாக அப்படியே அவனுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு சேர்க்கிறார்கள். கர்த்தர் அதை நினைக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நினைக்கிற ஒரு நேரம் கொர்நேலியுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவனுடைய ஜெபங்களும் அவனுடைய தர்மங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நேரமாக காணப்பட்டது 9ஆம் மணி நேரம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பேதுரு யோவான் 9ஆம் மணி நேரத்திலே தான் ஜெபிக்கிறதற்காக ஜெபாலயத்திலே போகிறாங்க. அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அவன் எதிர்பார்த்தது ஒன்று, அவனுக்கு நடந்தது ஒன்று. இதுதான் சிலுவையின் ஆசீர்வாதம், இதுதான் கிராஸ். நம்ம நினைக்கிறது ஒன்று, கர்த்தர் நம்மை நடத்துகிறது இன்னொன்று. அல்லேலூயா. நாம் நினைக்கிற வழி ஒன்று, அவருடைய வழி இன்னொன்று. நாம் இந்த வழியில் நிற்கிறோம், இதுதான் என்று நிற்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை கடத்தி விடுகிற
போகிறது இன்னொரு பாதை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த இடத்திலே கொரிந்தியருடைய எல்லா காரியங்களும் விண்ணப்பங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே பிரீதியாக எட்டுனது. அதுபோல இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எட்டட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே போய் எட்டட்டும். ஹல்லேலூயா. இந்த 9ஆம் மணி நேரத்திலே இயேசு சிலுவையிலே ஜீவனை விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விடுகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது வசனத்தில் ஆதாரத்துடன். இந்த 9ஆம் மணி நேரத்திலே வேத வசனத்தின்படி பல காரியங்கள் நடக்கிறது ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கடக்க முடியாத சிச்சுவேஷன்ஸ், நடக்க முடியாத சூழ்நிலைகளில் நம்மை நடத்தி நம்மை மறுகரைப்படுத்துகிறது தான், இக்கரையிலிருந்து அக்கறைப்படுத்துகிறது தான் இந்த கிராஸ். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை அவர் கடத்துகிற தேவர். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மை அவர் கடத்துவார். எசேக்கியேல் ஒரு வசனம் எனக்கு ஞாபகம் வருகிறது. எசேக்கியேல் தரிசனத்தை, எசேக்கியேல் தீர்க்கதரிசி 47வது அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த 47வது அதிகாரத்திலே பார்க்கும்போது அங்கே அவனே எசேக்கியேல் தரிசனத்தை பார்க்கிறார். ஆலயத்தின் வாசற்படியின் அடியிலிருந்து தண்ணீர் அப்படியாக பெருக்கெடுத்து ஓடுகிறது, அது அப்படியே பாய்ந்து செல்கிறது. அந்த இடத்திலே ஒரு தூதன் வந்து நின்று 1000 முழம் அளந்து எசேக்கியேலை அந்த இடத்திலே அவன் கடக்க பண்ணுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனை கடக்க பண்ணுகிறான். முதலாவது 1000 முழம் அளந்து கொடுக்கிறான். கண்ணுக்கால் அளவு அங்கே இருக்கிறது, தண்ணி கண்ணுக்கால் அளவு. நீ இதை கடக்க பண்ணினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடக்க பண்ணுகிறார். கண்ணுக்கால் அளவு இருந்தோன்னே அவர் கடக்க பண்ணுகிறார், அவன் கடக்கிறான். அடுத்து இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது இன்னும் 1000 முழம் அளக்கிறார். ஹல்லேலூயா. அது முழங்கால் அளவு இருக்கிறதாக நாம் பார்க்க முடியும். வசனங்களை நான் எடுக்க விரும்பவில்லை. முழங்கால் அளவு, அதையும் அவர் கடக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எசேக்கியா அதையும் கடக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 1000 முழம் அளக்கிறார். ஹல்லேலூயா. அது இடுப்பளவாக இருந்தது. பரவாயில்லை, இடுப்பளவு. இதை நீ கடப்ப, மகனே நீ இதை கடப்ப, மகளே நீ இதை கடந்துருவ, சகோதரனை இதை நீ கடந்துருவ. கணக்கால் அளவு ஈஸியாக கடந்துட்டியே. அடுத்து முழங்கால் அளவு கொஞ்சம் தடுமாறு, ஆனாலும் பரவாயில்ல கடந்துட்ட. இப்போ இடுப்பு அளவு, இதையும் உன்னை நான் கடக்க பண்ணுவேன் என்று எசேக்கியேலை கர்த்தர் கடக்க பண்ணுகிறார். அடுத்தபடியாக 1000 முழம் அவர் அளக்கிறார். இப்போ பார்க்கும்போது தண்ணீர் நீச்சல் ஆழமாக இருக்கிறது. கடக்க முடியாத ஒரு ஆழம். இனி முடியாது, இதில் போயிட்டா நான் அமிழ்ந்து போவான், இல்லைன்னா அந்த தண்ணி அவனை அடித்து கொண்டு போய்விடும். அந்த நேரத்தில் ஆண்டவர் கரையின் ஓரமாக அவனை கரம் பிடித்து நடத்துகிறதாக நாம் வசனத்திலே வாசிக்க முடியும். நடத்தி அவரை கொண்டு வந்து இக்கரை படுத்தும் போது 2 கரையிலும் விருட்சங்கள் நிற்கிறது. அது ஆசீர்வாதமான விருட்சங்கள், மாதந்தோறும் புதிய கனிகளை தருகிற விருட்சங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கடக்க பண்ணுகிற அனுபவங்கள் நம்மை மூழ்கடிக்கிற அளவிற்கு இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு நம்மால் முடியும். நம்மால் முடிகிறதை தான் கர்த்தர் நம்மை கடக்க பண்ணுகிறார். அடுத்து முழங்கால் அளவு நம்மால் முடியும், நீ நட என்று சொல்லி அவர் நடக்க பண்ணுகிறார். இடுப்பளவு அவர் அங்கே நின்றுட்டு கரத்தை கொடுத்து அவனை கடக்க பண்ணுகிறார். அவனாக கடக்கவில்லை, கடக்க பண்ணினார் என்று தான் நாம் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நீச்சல் ஆழத்தில் வரும்போது முடியாது மகனே, உன்னால் முடியாது என்று சொல்லி அவர் கரம் பிடித்து கரையில் வழியாக நடத்தி கொண்டு போவதை நாம் பார்க்க முடியும். நடத்தி கொண்டு போய் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அங்கே வைத்திருக்கிறது. அந்த நதி போகும் இடமெல்லாம் என்னென்ன இருக்கும், என்ன ஆசீர்வாதங்கள். அந்த இடத்துல பலவிதமான விருட்சங்கள், அங்கே புசிப்புக்கு நல்லது, இலைகள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த நதி போகும் இடமெல்லாம், அதாவது சஞ்சரிக்கிற எல்லா பிராணிகள் அங்கே இருக்கும் என்று அதிகமான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கும். இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் இவன் இதை கடந்து போகும்போது தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது என்னுடைய சப்ஜெக்ட் எல்லாம் அதில் நிறுத்துகிறேன் நான். ஹல்லேலூயா. நம்மளால் முடியாததை தான் இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. முடிகிற அளவு நம்மை கடக்க பண்ணுவார். முடியாத அளவு வரும்போது அவர் நம்மை தோள் மேல் சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. தோள் மேல் சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நம்மை கரையில் வழியாக நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நமக்கு கடக்க முடியாத போராட்டங்கள், கடக்க முடியாத துன்பங்கள், துயரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அனுமதிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. நம்மளால் முடிகிறதை தான் அவர் கடக்க பண்ணுவார். நம்மளால் முடியாது என்று வரும்போது நம்மை தோள் மீது சுமக்கிற ஒரு நல்ல தகப்பன். ஏன் அவர் இவ்வளவு பாடுபட வேண்டும்? ஏன் அவர் இவ்வளவு அவமானப்பட வேண்டும்? ஏன் இவ்வளவு அடிக்கப்பட வேண்டும்? இவ்வளவு நொறுக்கப்பட வேண்டும்? அவருடைய சதையெல்லாம் கிழிந்து போனதே, அவருடைய சிரசிலே முள்முடி, அந்த ஆணி அப்படியே அந்த மூளைக்குள்ளாக இறங்குகிறது என்று அது வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன் நான். ஹல்லேலூயா. அப்படியாக அந்த அவருடைய சரீரம் ஒரு இடம் கூட இல்லாமல் அத்தனை இடமும் கிழிக்கப்பட்டது. யாருக்காக?
நம்மளால் கடக்க முடியாத ஒன்றை கடத்தி காமிக்கும்படியாக, நம்மளால் செய்ய முடியாத ஒன்றை செய்து நிவர்த்திக்கும்படியாக, நம்மளால் முடியாத ஒன்றை முடித்து காட்டும்படியாக அவர் அந்த சிலுவையிலே தொங்கினார். அவர் சாபமானார். ஹல்லேலூயா. எல்லா மேன்மையும் அவர் உதறி தள்ளிவிட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே இயேசு நம்மை கிராஸ் பண்ணி அந்த பக்கத்திலே நம்மை கொண்டு போய் கரை சேர்ப்பதற்காக, ஹல்லேலூயா, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கடத்தி கொண்டு போவதற்காக இயேசு கல்வாரி சிலுவையிலே இந்த பாடுகளை எல்லாம் அவர் பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, இன்று உங்களை என்னையும் பார்த்து ஆண்டவர் ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு 3ஆம் மணி நேரத்திலே வந்தார் வேலைக்காக, 6ஆம் மணி நேரத்தில் வந்தார், 9ஆம் மணி நேரத்தில், 11ஆம் மணி நேரத்தில் எங்கள் வேலைக்கு கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாக இருக்கிறதே. நாம் இன்றைக்கு என்ன நிலைமையில் இருக்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய தோட்டத்திலே நாம் ஏதாவது செய்கிறோமா? அவர் தேடி அலைகிறார். தெருவுகளில், சந்திகளில் சும்மா இருக்கிறேன் என்று யாரும் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் இருக்கக்கூடாது. அன்பான தேவ பிள்ளைகளை, நம்மளால் இயன்றதை கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டும். பரலோக ராஜ்யத்தை கட்டும்படியாக நாம் இந்த பூலோகத்திலே நாம் கர்த்தருக்காக ஏதாவது ஒன்றை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் இன்னொரு இடத்தில் இருந்து வரும். நீயும் உன் தகப்பன் விட்டாரும் அழிந்து போவீர்கள் என்று மொர்தெகாய் அந்த எஸ்தருக்கு சொல்லுகிறார். எஸ்தர் உடனே அதை கேட்டுட்டு சும்மா இருக்கல. 3 நாள் அன்னும் பகலும் புசியாமலும் குடியாமலும் தன்னுடைய ஜனத்துக்காக அவள் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்து அவள் ஜெபிக்கிறார். அடுத்த கட்டத்திற்கு நேராக கர்த்தர் அவளை கடத்தி கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அவளை கிராஸ் பண்ணி விடுகிறார். அந்த ஜெபம் முடிந்தது. ஒரு பெரிய விடுதலை அவளுடைய வாழ்க்கையிலே அவள் காண முடிந்தது. ஒரு ராஜாத்தியாக ராஜாவினுடைய செங்கோல் அவளுக்கு நேராக நீட்டப்படுகிறது. இன்று ராஜாதி ராஜா செங்கோலாக நிற்கிறார்கள். ஹல்லேலூயா. நாம் எப்படி அவருடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கிறோம்? கர்த்தருக்காக நாம் எதை செய்கிறோம்? ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எதை செய்கிறோம்? ஜெபிக்கிறோமா? உபவாசிக்கிறோமா? கர்த்தருடைய தோட்டத்திலே, கர்த்தருடைய சபையிலே ஏதாவது காரியங்கள் நாம் செய்கிறோமா? ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எந்த சூழ்நிலையில் வந்தாலும் 3ஆம் மணி நேரம், 6ஆம் மணி நேரம், 9ஆம் மணி நேரம், 11ஆம் மணி நேரம், எந்த நேரத்தில் நீ வந்தாலும் எல்லாருக்கும் ஒரே கூலியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் இத்தனை வருஷமாக இருக்கிறேன், கடைசியில் அந்த சிலுவையில் அந்த டைமில், கடைசி டைமில் ஒரு கள்ளன், ஒரு குற்றவாளியை கூட கர்த்தர் மீட்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னும் அவர் தேடுகிறார். நான் யாரை தேடுவேன்? ஹல்லேலூயா. ஒரு வசனம் ஞாபகத்துக்கு ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆவது அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் வந்து அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அறுப்பு மிகுதி, வயல் நிலமெல்லாம் விளைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அறுப்பதற்கு வேலையாட்கள் தேவை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய தோட்டத்திலே, ஹல்லேலூயா, எஜமான் இயேசுடைய தோட்டத்திலே கல்வாரி சிலுவையிலே அவர் சம்பாதித்து வைத்திருக்க ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவருடைய தோட்டத்திலே நாம் எல்லாரும் வேலையாட்களாக மாற வேண்டும். அவர் நம்மை விரும்பி அழைக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்திலே, பின்பு நான் யாரை அனுப்புவேன்? யார் நமது காரியமாக போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம் அன்பான தேவ பிள்ளைகளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பின்பு நான் யாரை அனுப்புவேன்? இவ்வளவு வேதனைகளை அனுபவித்த கர்த்தர், கல்வாரி சிலுவையிலே தாங்கொண்டா பாடுகளை அனுபவித்த தேவன் இன்றைக்கு உங்களை என்னையும் பார்த்து கேட்க, நான் யாரை அனுப்புவேன்? யார் மனமும் வந்து வருவோம்? எல்லாரும் இருக்கிறீங்க, வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறீங்க, கடை வீதிகளில் நிற்கிறீங்க, தெருவில் நிற்கிறீங்க, சந்திகளில் இருக்கிறீங்க, சும்மா நேரம் போக பேசிட்டு இருக்கிறீங்க. இப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறார், நான் யாரை அனுப்புவேன்? ஹல்லேலூயா. யார் எனது காரியமாய் போவார்? ஹல்லேலூயா என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு இதோ அடியேன். ஹல்லேலூயா. ஏசாயா சொல்லும்போது இதோ அடியேன், என்னை அனுப்புங்கப்பா. இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? தகப்பனே, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை கொண்டு நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஒரு அர்ப்பணிப்பு இருதயத்தோடு, ஆண்டவரே நான் இருக்கிறேன், என்னிலே ஒன்றும் இல்லையாப்பா, என்னிலே எந்த தகுதியும் இல்லை ராஜா, ஆனால் நான் இருக்கிறேன், என்னை அனுப்புங்கப்பா, நீங்கள் அனுப்புங்கப்பா, உம்முடைய சித்தத்தின்படி அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நான் ஆண்டுடைய சமூகத்திலே அப்படியாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். எப்பேற்பட்ட மனிதனையும் பயன்படுத்த என் தேவனால் கூடும். ஹல்லேலூயா. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பாவத்திலும் அடிமைத்தனத்திலும் அந்தகார குழியிலும் இருந்த நம்மை அவர் கிராஸ் பண்ணி அந்த மேன்மையான பரலோக மேன்மைக்காக நம்மை அந்த சிலுவையின் மூலமாக நம்மை தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளின் ஆழங்கள் நம்மை மூடிக்கொண்ட நேரம், நம்மளால் எழும்ப முடியாத நேரத்தில் ஒரு வெளிச்சத்திலே நம்மை கிராஸ் பண்ணி கொண்டு வந்து விட்டாரே. அந்த தேவ கிருபை எவ்வளவு பெரிது, எவ்வளவு மேலானது அந்த சிலுவையின் மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், ஹல்லேலூயா, அதை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ள கர்த்தர் வைத்தாரே. அதை நினைத்து
பார்ப்போமா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை, அவருடைய மேன்மை, அவருடைய சிலுவை மிகவும் மேன்மையானது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரை சேர முடியாத இடங்களிலே, கரை சேர முடியாது, அக்கறைப்பட முடியாது ஆண்டவரே. இதில் நான் எப்படி கரை சேருவேன், இந்த பிரச்சனையில், இந்த போராட்டத்தில் நான் எப்படி திரும்பவும் பழைய நிலைக்கு வருவேன் என்று ஏங்கி தவித்த நேரத்தில் அப்படியாக நம்மை தூக்கி நிறுத்தினதல்லவா, நம்மை கரை சேர்த்ததல்லவா அவருடைய சிலுவை. அப்படியே நம்மை கிராஸ் பண்ணி நாம் சேர வேண்டிய இடத்திலே நம்மை கொண்டு நிறுத்தினதல்லவா அவருடைய சிலுவை. ஹல்லேலூயா. அந்த தேவனுக்காக நாம் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்கி, அப்பா யாரை அனுப்புவேன் என்று நீ சொல்கிற அந்த சத்தத்திற்கு நான் இருக்கிறேன் அப்பா, நான் இருக்கிறேன் இன்றைக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் அபாத்திரராய் போகும்போது ஹல்லேலூயா கர்த்தர் அங்கங்காக ஒவ்வொரு இடங்கள்லையும் போய் தெருக்களில் நிற்கிறவங்களை எல்லாரையும் கூட்டிட்டு போய் ஆண்டவருடைய தோட்டத்தில் வேலைக்காக அமர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நின்றாலும் சரி, அவருடைய சத்தத்தை கேட்போமானால் நாம் அந்த சத்தத்தை நாம் நிர்விசாரமாய் விட்டு விடாதபடி, ஆண்டவரே என்னை கொண்டு என்ன வேலை செய்தாலும் பிரச்சனை இல்லை, உலக பிரகாரமாக வேலைகள் செய்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு சிறு பகுதி, ஒரு சிறு நேரம் கர்த்தருக்காக நாம் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னை அனுப்புங்கப்பா, என்னை கொண்டு நான் வேலை செய்கிறேன், ஆனாலும் இந்த வேலையின் மத்தியிலும் ஏதோ ஒரு காரியத்தை உமக்காக நான் செய்ய விரும்புகிறேன் ஆண்டவரே. நீர் எதை விரும்புகிறீரோ, நீர் எதை ஆசைப்படுகிறீரோ, என்னை கொண்டு நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அப்பா. ஹல்லேலூயா. எதை நீர் பிரியப்படுகிறீரோ ஆண்டவரே, நீர் பிரியப்படுகிறதை என்னுடைய வாழ்க்கையிலே செய்யும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் அர்ப்பணிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான நல்ல வேலைக்காக உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையிலே 3ஆம் மணி நேரத்திலே ஆண்டவரே உம்மை சிலுவையிலே அறைந்தார்கள் ஆண்டவரே. 9ஆம் மணி நேரத்திலே அப்பா உம்முடைய ஜீவனை நீர் வெட்டீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 6ஆம் மணி நேரத்திலே ஆண்டவரே அந்த ஆண்டவரே குற்றவாளியை, அந்த கள்ளனை கத்தாவே ஹல்லேலூயா அப்படியாக ஆண்டவரே சிலுவையின் மேன்மைக்குள்ளாக பாவ மன்னிப்பை கொடுத்து பரதேசின் அனுபவத்தை நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான காரியங்களை கடைசி வரையில் ஆண்டவரே, அந்த சிலுவையின் மரண பரியந்த ஆண்டவரே கடைசி வரையில் அப்பா பிதாவின் சித்தத்தை நீர் நிறைவேற்றினீர் ஆண்டவரே. ஆண்டவரே இன்றைக்கு நீர் பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா நீர் விரும்புகிறது ஆண்டவரே, உம்முடைய நீர் எங்களிலே ஆண்டவரே விரும்புகிறதப்பா. இந்த உலகத்திலே நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர் ஆண்டவரே, அதை செய்யும்படியாக ஆண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தை கர்த்தர் கொடுப்பீராகப்பா. ஏதாவது ஒன்றை கர்த்தருக்காக செய்யும்படியாக ஒரு தூண்டுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடக்க முடியாத இடங்களிலே கடக்க பண்ணுகிற தேவன் ஆண்டவரே, கடக்க முடியாத இடங்களிலே அப்பா என்னால் நடக்க முடியாது என்று சொல்லுகிற இடங்களிலே கரம் பிடித்து நடக்கிற தேவன், நடத்துகிற தேவன், தோள் மீது சுமந்து செல்லுகிற தேவன் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு எங்களை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்களிலே நீர் விரும்புகிறதை நீர் செய்வீராக அப்பா. அதற்காக முற்றுமாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சிலுவையிலே நீர் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள், சிலுவையிலே நீர் எங்களுக்காக வைத்து போன ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அதெல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நாங்கள் சிலுவையை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் கற்றுக் கொடுத்த அந்த பாடங்கள் ஆண்டவரே எங்களை அக்கறைப்படுத்து என்கிற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கடக்க முடியாது, என்னால் முடியாது என்று இனிமேல் சொல்லாதபடி கர்த்தர் என்னை கடக்க பண்ணுவார் என்ற விசுவாச அறிக்கையை ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் விசுவாச வாழ்க்கையிலே முன் செல்லும்படியான கிருபையை கொடுப்பீராக ஆண்டவரே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போக மாட்டாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடி எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தாவே, எப்பேற்பட்ட தருணங்களிலும் இந்த சிலுவை அப்படியாக இந்த கிராஸ் அவர்களை கிராஸ் பண்ணி அடுத்த கட்டத்திற்கு அவர்களை அடுத்த ஒரு பரிணாமத்திற்கு நேராக, அடுத்த ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராக, அடுத்த ஒரு விடுதலைக்கு நேராக அவர்களை கடத்தி ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய மகத்துவத்தை காண கர்த்தர் கிருபை செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படி நடத்துவீராக ஆண்டவரே. நீர் சீக்கிரமாக வரப்போகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால ஆண்டவரே நீர் சம்பாதித்த உம்முடைய பிள்ளைகளை சேர்க்கும்படியாக, உம்முடைய சம்பத்தை சேர்த்து கொள்ளும்படியாக கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறீர். உமக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே தகுதியுள்ள பாத்திரங்களாக, பரிசுத்தமுள்ள பாத்திரங்களாக ஆண்டவரே உம்மை ஆண்டவரே ஹல்லேலூயா வரவேற்க நாங்கள் ஆயத்தமுள்ளவர்களாக காணப்படும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ராஜாவே. சகலத்தை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அப்பா. இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். முடியாதது என்பதை முடித்து காட்டுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை
சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அறிக்கையிட்டு முன் செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. உங்கள் நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. தாழ்த்துகிறேன், கிருபையுள்ள கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் பொறுத்து மன்னியும். மீட்பெறும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.